பையன் கீழே எடுத்துக்க. அஞ்சு பையன் மீன் எடுத்து ஓட்டு பார்த்து பார்த்து இது ஸ்பீடு தான் அதில். இந்தியாவிலேயே அதிவேகமாக மீன் விடுறதில்ல ஆண்டா. மொபைல் இருக்குல்ல, ஃபோனு போய் கேட்கணும். இந்தியாவிலேயே அதிவேகமாக மீன் விடுறது யார்? பை கேட்டா கூட மகிழ்ச்சி. நீர் உலகம்னு போனால் நாங்கள் வருவோம். நீர் உலகம். நீர் உலகன்றது ஆல்ரெடி ஒரு நீர் உலகம் இல்லை, ஆல்ரெடி வேற இங்கே இல்லை இல்லை எங்கள் எடுக்கக்கூடாது சொல்லிட்டு ஒரு நீர் உலகம், தூண்டில் உலகம். நீங்கள் சொல்கிறது நீர் உலகமா? நீங்கள் ஒருத்தர் தூண்டில் உலகம் சொல்லிட்டு அவர் ஒருத்தர் பழைய வீடியோ வச்சுருந்தார். பழைய சப்ஸ்கிரைப் அதுவும் நிறைய விஷயத்தவங்க தான். உங்கள் பசங்க தான் வந்து நான் எடுக்கக்கூடாது அமிச்சிட்டேன். எவ்வளோ வீடியோ போடலாம் நாம தானே வரோம். காசுல வருதா மாதம் மாதம்? ஓ பாரு, அவங்க தான் கேட்கணும். அண்ணா இன்னும் ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். காசுலாம் தரல யாருமே. தருவானுங்க, மாதம் மாதம் ஏதாவது கொடுப்பாங்க. நேற்று ரொம்பலாம் எதிர்பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. என்னத்துக்கு போய் வந்துக்கிறானா? எங்கே போனாலும் கூப்பிட்றானுங்க. வந்துக்கிறாரு 200 300 என்ன கூட கொடுப்பாங்க ஓத்துறது. அப்போ கொடுக்காதே வீட்டுக்கு போட வீட்டுக்கு போடா வீட்டுக்கு போடா. இது கோரிமி இல்லை, எனக்கு தெரியாதே. போட்டுக்கு வராது இது. இது பீஸ் அடிங்க. இது எல்லாம் போட்டு வந்தால் ஏறுக்கும். போட்டுக்கு போட்டாங்கன்னா இது ஒன்றுமே தெரியும். பிரேக் வந்து சரி வீட்டுக்கு போப்ப கிளம்பி போ. அதெல்லாம் கொடுக்காது. அது வராது, நீ தான் வராது. சனிக்கிழமை தெரியும். சனிக்கிழமை அது உருவாகுது. அது வந்துக்கிட்டு தான் இருக்காது. இது முடிஞ்ச உடனே அது முடியலையோ பின்னாடியே ஒன்று வந்துருக்கான். இந்த ஒரு புயல் சூப்பர் புயல் தான் இதுவும். இந்த ஒரு புயலுக்கு பெரிய போட்டு தான் போடுங்க. காடு காட்டி போயிடுச்சு. புயல் எங்கேயே போய் பாதிக்கப்பட்டு மழை வந்து நம்ம ஊரில் அடி போயிடுச்சு. ரைட்டா காத்துல ஒருக்கு போயிட அது. அதான் வந்து புயல் செயல் தண்ணி, புயல் டேம் தண்ணி. அது வாவசி ஐவசி மகாராணி அவங்க தண்ணி டேம் தண்ணி வந்து வெளியே வந்தனால தான் அது கூட அவங்க பண்ணுற வேலை தானே. யாருக்கு உங்களுக்கு அந்த இடத்துக்கு அப்ரூவல் கொடுக்குறது முதல்ல ஆற்றுல போய் கேட்டால் தெரியும். அங்கெல்லாம் உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. நாலு வந்தாலும் தண்ணியில் ஏறி வந்து நடந்து ஃபுல்லாக மக்களுங்களை பார்க்குறாங்க. 5000 கோடி வாங்கிக்கிறாங்க பாரு. ஒரு பிட்டு தண்ணி இருக்கு. கேட்டிருக்கேன்னு சொன்னாரு, கொடுக்கல இன்னும் தரல. கேட்டிருக்கு தான் அவர் கேட்கறது கடமை. அவர் கேட்பாரு, கொடுக்குற கடமை. அவங்க வந்து எல்லாம் செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதான் அவர்கிட்ட கேட்கணும். ஏன் கொடுக்க தெரியும்? கொடுக்கணும் தலையில் தெரியுமா? நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி பொருள் வாங்கும்போது 5000 ஜிஎஸ்டி போடுறான் பாரு. நம்ம ஊர் ஜிஎஸ்டி ஃபுல்லாக அவங்க தான் சேருது. 2 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு. 2 லட்சம் கோடி எல்லாமே அவங்களுக்கு. இந்தியாவில் எத்தனை யார் பாருங்க, எத்தனை ட்ரெயின் ஓடுது, எல்லா பணமும் அவனுக்கு தான். ஆமாம், சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் தான் நம்ம வரிக்கிறோம். நம்ம வாங்குற ஒரு டிவி வாங்கினா டிவி மேலே 6000 7000 டிவி பாசு. 30,000 பொருள் வாங்கினா 7000 இருக்கு. ஒரு 30,000 பொருள் வாங்கினா 5000 6000 ஜிஎஸ்டி என்ன பண்ணுவ நீ? ஆமாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி ரெண்டுத்துமே கலந்து ரெண்டுத்துமே போடுவோம் ஒரு பொருள் வாங்கினா.
இதனோட மொத்தம் ஒரு ரேஷன் கார்டோட அமௌண்ட் வந்து 30 லட்சம் 4 மாவட்டத்துக்கு 30 லட்சம் ரேஷன் கார்டா. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை. 30 லட்சத்துக்கு 30 லட்சம் 6,000 ரூபாய் கணக்கு போகிறான். இத்தனை கோடி ஆகுது. மீன் என்ன மீன் யாரும் பிடிச்ச பெருசாக வந்துச்சு. அதே பிள்ளைங்களுக்கு அதே போல் இன்னொரு புத்தகத்தில் ரோட்டில் வந்து நடந்துச்சு வீடியோ போடுச்சா? வீடியோ போடு. ஆமாம், ஒரு வீடியோ ஃபுல்லாக வந்து 6 நிமிஷம் வந்துருக்கு. இல்லை அது வந்து 2 நிமிஷம் மேலே இருக்கு. மீன் வரலையே. இந்த ஒரு மாவட்ட சத்து பற்றி அதான் கோயில் எடுத்துனா கண்டிப்பாக கூண்டு செல்லமா வேண்டாம் வந்தியா? செல்லமா வந்திருக்கா வரலையா சொன்னியா? இல்லையா என்ன எப்போ சொல்கிறது? வேணாம் வேணாம் பிரிஞ்சு வாங்கிடுறேன். 50,000 ரூபாய் கேட்பாரு. எல்லாமே தான் சேர்த்து தான். வாங்க இவருதான் வா 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 போலாம் வா போலாம் வா போலாம் கூட்டு வர சீக்கிரம் வருது. ஏற்கனவே ஒரு 10 சீலா வச்சுக்கினாங்க. அது இல்லாத லாஸ்ட்ல ஒரு 7 சீலாவா 8 சீலாவா அதே தள்ளிக்கினாங்க. எவ்வளோ பண்ண முடியுது? வாழ்த்தண்டு ஒன்று தான். மொத்தமே 4,000 ரூபாய் தான் கொடுத்துருது. ஒரு ஆளு 4,000 ரூபாவா? ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க எல்லாம் இந்த வயது தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜாலியாக போயிடுறான். ராயபுரம் படிச்சுக்கிட்டு போயிடுறான். ஒரு கோடி. ஓகே ஒரு 5 6 பை பண்ணலாம். இங்கேயே போய் வேணும். நல்லா தான்